Hello everyone, welcome to our Tech YouTube video channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொஃபைலிங். ஸோ டேட்டா ப்ரொஃபைலிங் எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ பவர் பியில் டேட்டா ப்ரொஃபைலிங் பண்ணோன்னா இட் டேக் மச் டைம். நம்ம கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணி இல்லை டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ சிம்பிளாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு பவர் பியில் ஆல்ரெடி தெரியும் டாக்ஸ்னு ஒன்று அவைலபிள் இருக்குது. டாக்ஸ்னா என்ன? டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யூஸ் டு calculate அண்ட் அக்ரிகேட் வித்தின் த டேட்டா மாடல். ஸோ நம்ம டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஒரு மெஷராகவோ இல்லை கால்குலேட்டர் காலமாகவோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது டாக்ஸ். பட் லாங்குவேஜ்னா என்ன? நம்ம டேட்டாவை ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன பண்ணுறோம்? சப்போஸ் நம்மள ஃபஸ்ட் ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ரோ தான் நம்மளோட ஹெட்டர். பட் பவர் பிஐயில் ஃபஸ்ட் ரோ தான் ஹெட்டர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் பவர் கொரியில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் மை ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பவர் queryல. இது எல்லாமே எப்படி நடக்குது? வித் த ஹெல்ப் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ டாக்ஸ்ன்றது நீங்கள் டேட்டாவை லோட் பண்ணி முடிச்சத பிறகு என்னென்ன கால்குலேஷன்ஸ் நம்ம டேட்டா மாடலில் பண்ணுறோமோ அது டாக்ஸ். பட் லாங்குவேஜ் டேட்டா மாடலை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் நம்ம டேட்டாவை ரெடி பண்ணுறதுக்கு, அது எல்லாமே பவர் queryல பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி டேட்டா ப்ரொஃபைலிங் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ டேட்டா ப்ரொஃபைலிங்னா என்ன? ஸோ அகெயின் டேட்டா ப்ரொஃபைலிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ பேசிக்காக டேட்டா ப்ரொஃபைலிங்னா என்ன? நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? என்ன ஒரு 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 காலமும் என்ன வேரியபிள்னு பார்ப்போம். வெதர் என்ன டேட்டா டைப்புன்னு பார்ப்போம். டெக்ஸ்டா, ஸ்ட்ரிங்கா, இல்லை டேட்டா என்ன டேட்டா டைப்புன்னு பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் சோர்சஸ் ஆர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வித் அசோசியேட்டட் மெட்டாடேட்டா. ஸோ நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம். Do initial data cleansing work to consolidate and unify data sets from different sources. இதுவும் முடிஞ்சிச்சு. Profiling task to collect statistics on the data and identify characteristics issue. So profiling task collect statistics on data, identify characteristics and issues. So இது வந்து வாஸ்ட் ஏரியா, நம்ம வந்து இதை இந்த வீடியோவில் சொல்லிட முடியாது. பட் இதில் நிறைய நம்ம வந்து ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் யூனிவேரியேட் கண்டக்ட் பண்ணணும், பைவேரியேட் பண்ணணும், மல்டிவேரியேட். எதுக்குன்னா காலம்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அப்புறம் நல் கவுண்ட், கார்டினாலிட்டி யூஸ் பண்ணி ப்ரைமரி காலம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே போகல. நம்ம பேசிக்காக ஒரு டேட்டாவை ப்ரொஃபைல் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன? மீன். ஒரு காலமுக்கான மீன். இப்போ ஒரு காலம் இருக்குது, அதோட மீன் என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, எவ்வளோ நல் கவுண்ட் இருக்குது, எவ்வளோ நாட் நல் இல்லாமல் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் பண்ணுறது தான் நம்ம டேட்டா ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் சொல்லலாம், இது எல்லாமே ஆல்ரெடி பவர் queryலே இருக்கே, ஏன் நம்ம திரும்ப பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம், பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆர்டர்ஸ்னு ஒரு டேட்டா செட்டு டேட்டா மாடலில் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் எடிட் query போவேன். ஸோ இதுதான் என்னோட டேட்டா சோர்ஸ். நான் ஒரு ஸ்டோர் டேட்டா வச்சுருக்கேன். என்னோடய டேட்டாவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரோ ஐடி, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ஷிப் மோட், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், செக்மெண்ட், கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், ரீஜியன். ஸோ நிறைய காலம்ஸ் இருக்குது எங்கிட்ட. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ காலம்ஸ் இருக்குது? 21 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் காலம் ப்ரொஃபைலை இங்கேயே பண்ணிக்கலாமே, ஐ ஆல்ரெடி ஹேவ் காலம் ப்ரொஃபைல், ஐ ஹேவ் காலம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காலம் குவாலிட்டி செக் பண்ணுவோம். இதான் பேசிக் ப்ரொஃபைலிங். எவ்வளோ நல் இருக்குது, எவ்வளோ நல், வேலிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி, இதுதான் பேசிக் காலம் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே 100% காமிக்கும்.
ஓகேவா? பட் ஸோ இதில் நல் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இது கரெக்டாக காமிக்குது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 1000 மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு 1000 வேணும், நான் என்டையர் டேட்டா செட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் என்டையர் டேட்டா செட். ஓகேங்களா? இங்கே பாருங்க. ஸோ என்டையர் டேட்டா செட்னா it will take some time. So again it will showing 100 0 0. Okay. Now again column distribution போகிறேன். பாருங்க எவ்வளோ டிஸ்டிங்க் வேல்யூ, எவ்வளோ யூனிக் வேல்யூ இருக்குது, எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? Okay. Then again column profile. See, distinct, unique, minimum, maximum எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ஒரு காலமாக கிளிக் பண்ணி போகணும். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் வே. இது வந்து ஜஸ்ட் நம்மளோட வெரிஃபிகேஷனுக்கு வேணால் இதை பார்த்துக்கலாமே தவிர, பட் ஃபார் calculation purpose this won't work. Okay, so I'll take out all those things. Okay, now I'm everything ready. ஓகேங்களா? ஓகே, எப்படி ப்ரொஃபைல் பண்ணலாம்? பேசிக். So click on a blank place. So select blank query. Okay, very simple. Is equal to table dot profile. See, table dot profile. Okay, some issues. So table dot profile. And what's my table name? This orders. That's it. Enter. See, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்காக தான் நான் வெயிட் பண்ணேன். சி, என்னோட என்னோட காலம் ஹெட்டர், என்னோட ரோ ஹெட்டர் இருக்குங்கள, ஒரு ஒரு காலமுக்கும் ஒரு ஹெட்டர் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு காலமாக வந்துச்சு. ஸோ 21 காலம். ஆக்சுவலாக நம்ம இதில் மொத்தம் எத்தனை காலம் வந்துச்சு? 21 காலம் வந்துச்சுங்களா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம்ன்றது வேஸ்ட். பட் டிஸ்கவுண்ட் பாருங்கள், எவ்வளோ டிஸ்கவுண்ட், எவ்வளோ மினிமம், மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட்டில் மினிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் ரீஜியன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்? மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கவுண்ட், ஓவரால் லைன்ஸ் கவுண்ட். ஓகேங்களா? 9994 லைன்ஸ் இருக்குது. ஓகே, out of 9994, how many null count we have? Here it will, இங்கே என்ன காமிக்கும்? எவ்வளோ null counts இருக்குது, எவ்வளோ distinct counts. Again, distinct counts, let's say 3 Pondicherry, 4 Chennai, 4 Bangalore. Sorry, okay, whatever. 3 Pondicherry, 3 Chennai, 3 Bangalore. How many? Total 9, but distinct is only 3 because Pondicherry, Chennai, Bangalore, only 3 cities. So that's a distinct unique value. Okay. So see, in single click, table dot profile, single formula, we can get this complete data profiling. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், மின்ல ஏன் எனக்கு இதெல்லாம் காமிக்குது, மேக்ஸில் ஏன் காமிக்குது? உங்களோட டேட்டா பியோர் இல்லை ஒரு சேல்ஸ் டேட்டாவோ, இல்லை எனக்கு வந்து பியோர் சேல்ஸ் டேட்டா ஆர் ஃபினான்ஸ் டேட்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். எவ்வளோ மின், எவ்வளோ மேக்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே டெக்ஸ்ட் இருக்கிறதுனால இப்போ நான் இங்கே நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பட் இதுவே ஸோ ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட். சி, என்னோட மினிமம் ப்ராஃபிட் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ, ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தென் என்னோட எவ்வளோ கவுண்ட், இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா ப்ரொஃபைலிங்க்கு நம்மளோட டேட்டா முதல்ல வந்து நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கணும், கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருக்கக்கூடாது. ஓகே, கேட்டகரிக்கல் டேட்டாவிலையும் நம்ம பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் நியூமரிக்கல் டேட்டா, வெல் அண்ட் குட்.
ஸோ இதுதான் பேசிக் டேட்டா ப்ரொஃபைலிங். டேபிள் டாட் ப்ரொஃபைல் அண்ட் த டேபிள் நேம். வெரி சிம்பிள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் queries டவுட் இருந்துச்சுன்னா சேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.